இப்போ வந்து நம்ம வந்து மாசி பச்சை வந்து எப்படி நடவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இது மாசி பச்சை. ஆனால் என்ன ஒன்றுனா இது ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக விட்டுட்டோம். அதனால் உள்ளே வந்து களை வந்து ரொம்ப வந்துடுச்சு. நான் வந்து வேறு தோட்டத்தில் போய் பார்த்துட்டு வந்து இப்போ வந்து மறுபடியும் நட்ட போகிறோம். கொஞ்சம் போல் இருந்தால் இந்த கொஞ்சம் போல் நான் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன் வேறு தோட்டத்துலேருந்து. அவங்க வந்து இப்போ மழை பெஞ்சிருக்கா, அதனால் இப்போ தரேன் அப்படின்ட்டாங்க. இது எப்படி நட போகிறோன்னா இப்போ வந்து ஏற்கனவே ஒரு அடி கேப் போட்டிருக்கோம். அந்தளவுக்கு யாரும் நட்டாங்க. நட்டினீங்கன்னா ஒரு ஜானுக்கு இடையில வந்து கேப் போட்டு நட்டுங்க. அப்படி நட்டினா தான் அது சீக்கிரம் ஃபுல்லாக வந்து பரவிடும் டக்குன்னு 1 மாதத்துக்குள்ளே. அப்படி பரவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அறுக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அறுக்கவும் கிலோ கணக்கில் சீக்கிரம் சேரும். இப்போ வந்து நம்ம நட்டுறது எப்படி இருக்குன்னு பார்க்க. இப்போ வந்து நல்லா இது வந்து எப்போவுமே நம்ம இந்த பச்சையை செலக்ட் பண்ணும்போது வேர் வந்து நல்லா இருக்கணும் பெருசாக. அப்போ நம்மகிட்ட தான் நல்லா வரும். அது மாதிரி செடியும் கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து இவ்வளோ இடம் போட்டிருக்கோம்னா இது ஒரு ஜாக்கு நம்ம வாங்கினோம்னா இந்த மாதிரி ஒரு 20 பாத்தி 30 பாத்தி போட்டுடலாம். எப்படியும் பார்த்துக்கோங்க. ஒரு டைம் நம்ம போட்டாலே போதும், நம்ம மாட்டுக்கு அறுத்துகிட்டே இருக்கலாம். அதான் நம்ம இப்போ இந்த மாசி பச்சை வந்து எப்படி நட்டுறோம் அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி வேர் உள்ளதுனால எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சஸ்ல அறுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நல்லா இப்போ ஒரு தடவை நீங்கள் இப்படி நட்டி வச்சு இவ்வளோ இந்த மாதிரி வந்துடும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த இவ்வளோ பெருசுக்கு வந்துடும். இவ்வளோ பெருசுக்கு வந்து நம்ம வந்து அறுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இவ்வளோ பெருசுக்கு வந்து அறுத்துடணும். அறுத்துட்டு நல்லா வேற வந்து ஒட்ட கட் பண்ணிடணும். இந்த மாதிரி குச்சி மாதிரிலாம் விடக்கூடாது. இந்த மாதிரி குச்சி மாதிரிலாம் விட்டிங்கன்னா மறுபடியும் இங்கேருந்து தான் தடுத்து வரும். நமக்கு அறுக்கும்போது வந்து சிரமமாக இருக்கும். இந்த குச்சியெல்லாம் வேஸ்ட்டு தான். அதனால் நல்லா ஒட்ட அறுத்துடணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரி வரும். அதான் இந்த மாதிரி இப்போ எப்படி நட்டுற வந்து இந்த இப்போ எடுத்துகிட்டு நல்லா வேறு வந்து உள்ளே போட்டு பயிச்சு நல்லா மண் போட்டு மூடிட்டு அன்றைக்கே நட்டிட்டு அன்றைக்கே தண்ணி விட்டுறணும். இது வந்து கொஞ்சம் மழை பெஞ்சா இங்கே நட்டிடுமா, அடுத்த ஒரு செடி எடுத்து இந்த ஒரு செடி பார்த்துங்க. வேர் எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி பெருசாக இருக்கா. அந்த மாதிரி இந்த ஒரு செடிக்கும் ஒரு ஜான் கேப் இருந்தால் போதும். நான் வந்து சும்மா உங்களுக்கு வீடியோ கண்டு இந்த பக்கத்தோரத்தில் வந்து சும்மா கொஞ்சம் போல் எட்டு வந்ததுக்காண்டி உங்களுக்கு நட்டேன். நிறைய வாங்கிட்டு வந்தால் தண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ஈரப்பத்தில் நம்ம மாட்டுக்கு புத்து ஈஸியாக நட்டிடலாம். சரிங்களா? உங்கள் வீடியோவில் இப்போ காமிக்கிறக்காண்டி தான் இது கொஞ்சம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நிறையா இருந்தால் போதும். இந்த ஒரு சும்மா ஒரு இது கூட வைக்கலாம், 2 இது கூட வைக்கலாம். பார்த்துக்கோங்க. இது இங்கே டிஸ்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்னு. இந்த ஒன்று இருக்கா, அப்படி நல்லா புத்து வச்சிடணும். இது நல்லா நெருக்கமாக நட்டினா தான் டக்குன்னு 1 மாதத்துக்குள்ளே இடத்த ஃபுல்லாக அடைச்சிரும். அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு 2 களை ஒரு கொலையோட நம்ம நிப்பாட்டிடலாம். பார்த்துக்கோங்க. அது மாதிரி பூச்சி எதுவும் தாக்குதல் இருந்தால் பச்சை பூச்சி தாக்கம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அது இருந்ததுன்னா நம்ம வந்து ரோக்கர் ஒரு இடம் ஸ்ப்ரே பண்ணால் போதும். பார்த்துங்க. அதே மாதிரி யூரியா வந்து அவ்வளோவா போடக்கூடாது. யூரியா போட்டிங்கன்னா நுனியிலலாம் கருகிக்கிட்டே இருக்கும், அவ்வளோ வராது. நீங்கள் எப்போ உரம் போட்டாலும் டிஏபி இல்லை காம்ப்ளெக்ஸு அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எப்போவுமே நிலத்துக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்காது. ஏன்னா யூரியா வந்து போட்ட நிமிடமும் டக்குன்னு வந்து அதோட வேலையை வந்து டக்குன்னு காட்டுமா. அதனால் இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். பார்த்துக்கோங்க. டிஏபி போட்டே பார்த்திங்களா இந்த இலையிலாம் பார்த்திங்களா கொஞ்சம் கலர் மாறி இருக்கா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி வெம்பாக்கும் செடி கொஞ்சம் கலர் மாறத்தான் செய்யும். அதே மாதிரி தண்ணி ரொம்ப நம்ம கட்ட விடக்கூடாது. தண்ணி ரொம்ப கட்டிட்டுனா அந்த மாதிரி மஞ்சள் அடிக்கும். ஒரு இடத்துல மஞ்சள் அடிக்கும். மழை வந்து எங்கள் ஊரில் வந்து 2 நாள் விடாமல் மழை பெஞ்சிச்சா, அதனால் இந்த பச்சை வந்து கொஞ்சம் மஞ்சள் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் அறுத்து விட்டாச்சு. அன்றைக்கி அறுத்து விட்டு கடையில் போட்டோம். அதான் மறுபடியும் இந்த கொஞ்சம் மழை இப்போ தான் வெறிச்சு ஒரு 3-4 நாள் ஆச்சா. அதான் இப்போ இந்த களையெல்லாம் கொஞ்சம் லைட்டு தான் பிறக்கிருக்கு. எங்கள் அம்மா நேற்று பிறக்கினாங்க. பிறக்கி முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சம் போல் டிஏபி எதாவது போட்டு கொஞ்சம் தண்ணி விடலான்னு பார்க்குறேன். அப்போ தான் கொஞ்சம் கருப்படிச்சு கொஞ்சம் டக்குன்னு வரும். மார்க்கெட்டில் வந்து எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். இந்த கிலோ வந்து 40 ரூபா. இப்போ வந்து நம்ம இது ஃபுல்லாக அறுத்திங்கன்னா எப்படியும் ஒரு டைம் இது ஃபுல்லாக வந்து அந்த ஒரு பாத்தி வந்து ஒரு 5 கிலோ இல்லை 10 கிலோ வரும். கண்டிப்பாக 10 கிலோ வந்தால் 1 கிலோ 4 கிலோ 40 ரூபா வச்சிங்கன்னா 400 ரூபா ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். நம்ம மார்க்கெட்டில் வந்து போட்டுடலாம். பார்த்துக்கோங்க. நல்லா எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் முக்கிட்டு போய் அந்த ஈரத்தோடு கொடுத்துடணும். ஆனால் அவங்க வந்து இடம் வைக்க மாட்டாங்க. அவங்க விற்று முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து இடம் வந்து சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க. நம்ம விற்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கலாம், இல்லை நம்ம வந்துடலாம். பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஒரு சாக்கு நல்லா ஃபுல்லாக அறுத்திங்கன்னா ஒரு 14 கிலோ இல்லை ஒரு 13 கிலோ வரும். அவங்க வந்து சிட்டை எழுதுறது வந்து ஒரு 10 கிலோ கணக்கு எழுதுவாங்க. ஒரு 3 கிலோ லெஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் முக்கி ஈரத்தோடு கொண்டு போகிறோம், லெஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ப்ரைஸும் 40 ரூபா ரேட்டு தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். பார்த்துக்கோங்க. அதனால் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு எப்படி பார்த்தாலுமே லாபம் தான். ஏன்னா நம்ம வந்து
ஒரு தடவை நட்டுறோம் வாங்கி, அதுக்கப்புறம் அந்த களை வராமல் நம்ம எவ்வளோ களை பாதுகாத்துக்கிறோமோ அதான் நமக்கு பெனிஃபிட்டு பார்த்துக்கோங்க. முக்கால்வாசி வேறு மற்றபடி இது ஒன்றும் இல்லை. ஆனால் நல்ல வருமானம் தான், நல்ல மகசூல் கொடுக்கும். என்ன இது வந்து அதிகபட்சமாக பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே எந்த ஒரு மகசூல் செஞ்சாலுமே ஒரு 20 சென்ட் இல்லை ஒரு 25 சென்ட் அந்த லெவலில் ட்ரை பண்ணிட்டு நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து விவசாயத்தில் வந்து நம்மளே ஃபஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளே இதாக பண்ணணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதான் எவ்வளோக்கெல்லாம் கிட்ட நட்ட முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் கிட்ட நட்டிங்க. அப்போ தான் நல்லா பரவும். ஒரு இடம் நம்ம வாங்கி இந்த பாத்தி ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த லைனில் தான் ஒரு 7 பாத்தி இருக்கும். அந்த மாதிரி இன்னும் ஒரு 20 பாத்தி நட்டினாலே போதும். வாங்கி நல்லா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒன்று இருக்கா கிட்ட இருக்கா, இந்த மாதிரி வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா உரம் போட்டு நம்ம வளர்த்துட்டு வச்சுக்கோங்க, நல்லா ஃபுல்லாக பரவிடும். அப்புறம் கூட நம்ம எடுத்து கொஞ்சமாக களைச்சி நம்மளா ஒரு பாத்தியாக டக்குன்னு அப்படியே வச்சுட்டே போய்க்கலாம், இடத்த தயார் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. மெயினாக முக்கியமாக வந்து களை மட்டும் பரவ விட்டுறக்கூடாது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோரை இருக்கிற இடத்துலையும் அருகிற இடத்துலையும் வைக்க தயவு செய்து. கோரையெல்லாம் ஒரு கோரை இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல களையை வெட்டிட்டு வச்சுக்கோங்களேன், அடியில் வந்து கிழங்கு இருக்கும். ஒரு கோரை வந்து அடுத்து ஒரு 5-6 கோரையாக மாறிடும். இப்படியே ஃபுல்லாக பரவிடும் அந்த இது ஃபுல்லாக. அதே மாதிரி அருகு இருந்தாலும் அப்படி தான். நம்ம மருந்தடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இப்போ மருந்தடிச்சிங்கன்னா இப்போ வந்து டர்காசூப்பர் வந்து இல்லை புல் மருந்து அடிக்கலாம், புல் செத்து போயிடும். ஆனால் இந்த பச்சையோட வரோட அதாவது இதோட தன்மை வந்து பாதிக்கப்படும், வராது அவ்வளோவா. நம்ம ரொம்ப நாள் ஈல்டு எடுக்கிறது வந்து கொஞ்ச நாள் தான் ஈல்டு கொடுக்கும் பார்த்துக்கோங்க, அப்படியே உட்காந்துரும். முக்கால்வாசி என்னோட பொறுத்த வரைக்கும் களை மருந்து அவ்வளோவா யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம மருந்தடிக்காத பச்சையும் மருந்தடித்த பச்சைக்கும் எப்படி வித்தியாசம் பார்க்குறதுன்னா, இப்போ நம்ம மருந்து அடித்த பச்சைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மோந்து பார்த்தோன்னா வாசமே அவ்வளோ வராது. ஆனால் மருந்தடிக்காத பச்சையில் இப்போ மூக்கை கிட்டத்தில் கொண்டு வந்தாலே போதும், வாசம் அப்படியே செம்மையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு இருக்கும். ஒரு ரூமுக்குள்ளே போய் இதை வச்சிங்கன்னா அந்த ரூமு ஃபுல்லாக அந்த வாடை அந்தளவுக்கு வரும் ஃப்ளேவரு பார்த்துக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் பூச்சி மருந்து கூட நம்ம இந்த வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணலாம். அசாடிராக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா வேப்பெண்ணெய்னு கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க, அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் அவ்வளோ பூச்சி தாக்குதல் அந்த மாதிரிலாம் இருக்காது. அது மாதிரி தண்ணி வந்து தேங்குற மாதிரி பார்க்காங்க. தண்ணி தேங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் அடித்து அப்படியே உட்காந்துரும். பிறகு வந்து வேர்ப்புழு நூட்புழு அந்த மாதிரி வந்து தாக்குதல் அதிகமாகிடும். அதனால் அவ்வளோவா வராது. இப்போ மற்றபடி இதுக்கு வெயில் நல்லா அடித்தான் இதுக்குள்ளே கூட நம்ம வந்து அகத்தி கூட வரிசையாக ஊனிக்கலாம். இதுக்குள்ளே அங்கங்கே அகத்தி கூட ஊனியில் நட்டும் போது நிழல் பங்கான இடத்துல கூட இது நல்லா சூப்பராக தான் வரும் பார்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் நல்லா வரும், ஆனால் நம்ம வச்சா போதும். அதுமாதிரி நெருக்கமாக மட்டும் வச்சுருங்க இப்படி வச்சா, அப்படின்னா தான் கொஞ்சம் களை குறையும். நல்லா வச்சுக்கோங்க. களை மருந்து அவ்வளோ யூஸ் பண்ண வேண்டாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் அகத்தி ஊனிங்கன்னா கொஞ்சம் அகத்தி கலக்கமாக ஒரு 10 அடிக்கு ஒன்று 20 அடிக்கு ஒன்று அந்த வாய்க்காலெல்லாம் சும்மா தான் இருக்கும். அந்த வாய்க்கால் அந்த நடுவில் உள்ள ஃபுல்லாக அகத்தி ஊனிங்கன்னா இது நல்லா ஒரு 2 ஆட்டுக்குட்டி கூட நம்ம வளர்த்துக்கலாம். அது ஒரு சைடு இன்கமாக கூட நம்ம பார்த்துக்கோங்க. அதுமாதிரி கடையில் வந்து நம்ம காலங்காலத்தில் இது வேலை அவ்வளோவா இருக்காது. நீங்கள் காலையில் 1 ஹவர் அறுத்துடலாம். இது ஃபுல்லாக அறுத்துனா ஒரு 1 மணி நேரம், நல்லா இருந்தால் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். டக்குன்னு அறுத்துட்டு கடையில் போய் போட்டுடலாம் பார்த்துக்கோங்க டக்குன்னு. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்மளும் இங்கேருந்து இப்போ விற்கிற பெட்ரோல் விலை வந்து 1 லிட்டர் 100 ரூபா வந்துடுது. இதில் வேறு அவங்க கம்சன் அது இதுன்னு எல்லாமே இருக்குது. மருந்து செலவு ஏதாவது நம்ம தண்ணி வர செலவு மற்ற இதுன்னு இருந்தாலும் எல்லாம் கழிச்சுப்பா நம்மளுக்கு லாபம் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 12 கிலோமீட்டர் இல்லை ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பச்சை அந்த மார்க்கெட்டில் வந்து என்ன ரேட்டு போகுது எல்லாத்தையும் விசாரித்து உங்கள் இடத்துல வந்து இந்த ஏரியாவில் பச்சைக்கு வந்து ஃபிக்ஸ் ரேட்டு தான். கிலோ வந்து ஒரு கிலோ வந்து 40 ரூபா, எப்போவுமே கிலோ 40 ரூபா தான். அதிகபட்சம் பச்சைக்கு ரொம்ப டிமாண்டு அந்த மாதிரி வரும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட்டி கொடுப்பாங்க. மற்றபடி எப்போவுமே இது ஃபிக்ஸ் ரேட்டாக 40 ரூபா ரேட்டு தான். அதனால் நம்மளுக்கு வந்து விலையை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மற்ற உங்கள் ஏரியா சைடில் மதுரை சைடு இந்த சென்னை சைடு அந்த மாதிரி திருவள்ளூர் சென்னை இந்த கோயம்புத்தூர் சைடு அந்த மாதிரிலாம் எப்படின்னு தெரியல, முடிக்கணக்கில் அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. அது தெரிஞ்சிருந்தால் யாராவது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, சரிங்களா? முக்கியமாக எங்களோட சேனலுக்கு வந்து ஆதரவு தெரியுங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் வந்து புதுசாக வேறு ஃபீல்டில் போய் வீடியோ எடுத்துலாம் போட மாட்டோம். எங்கள் தோட்டத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணுறத ஃபுல்லாமே எங்களுடைய அனுபவத்தின் மூலிமா தான் ஃபுல்லாமே நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி விவசாயம் பார்க்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் சேனலை பார்வையிடும் நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களை மாதிரி யங்ஸ்டர் விவசாயிகள் யாருக்கு இருந்தால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். தேங்க்யூ ஸோ மச்.